எபேசியன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. வேதம் சொல்கிறது, விருப்பமுள்ளவன் எவனோ அவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். விருப்பமுள்ளவன் எவனோ அவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஜீவ தண்ணீர் என்பது தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய வாழ்வு. மனுஷன் வெறும் சரீரம் கிடையாது, மனிதன் ஒரு ஆவியாக இருக்கிறான். அவனுக்கு மனது இருக்கிறது, அவன் சரீரம் என்கிற கூற்றுக்குள்ளே குடியிருக்கிறான். சரீரம் மறிச்ச பிறகு கூட மனிதன் வாழ்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உண்மையான மனுஷன் ஆவி மனுஷன்தான். ஆவி மனுஷன்தான் உண்மையான மனுஷன். அந்த ஆவி மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற வாழ்வு அவசியமாக இருக்கிறது. தேவனோடு கூட உள்ள உறவு, ஆவியாக இருக்கிற தேவனோடு கூட உள்ள உறவு, அவரோடு கூட உள்ள ஐக்கியம், அதனால் வருகிற சமாதானம், அதனால் வருகிற சந்தோஷம், இவைகள் அவசியமாக இருக்கிறது. அது இல்லாத நிலைமையில் தான் இன்றைக்கி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனுஷன் பாவத்தில் பிறந்ததுனால அருமையானவர்களே, அவனுக்கு அவனுடைய ஆவிக்குள்ள ஜீவன் இல்லை பாருங்க.